போர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த கதை ஒரு காலேஜ் பின்னணியில நடக்கிற ஒரு கதை. இந்த படத்துல 2 ஹீரோ, இந்த 2 பேருமே எப்ப மீட் பண்ணாலுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த சண்டை கடைசியா என்னவாகுதுன்றத அந்த படத்தோட மொத்த கதை. இது மட்டுமே இந்த படத்தோட கதை கிடையாது. நிறைய கிளை கதைகள் இருக்கு. காலேஜ்லயே 2 ஹீரோவும் 2 பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லவ் என்னவாகுது, காலேஜ் எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்கிறா, இந்த மாதிரி படத்தோட கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம நிறைய கதை போகும். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. படத்தோட கதை என்னன்னு தெரியாம ஒரு படத்தை பார்த்தோம்னா அந்த படம் நமக்குள்ள கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். அந்த படம் கனெக்ட் ஆகலன்னா அந்த படம் மொக்க படம்னு அர்த்தம். இந்த வாரம் வந்த மொக்க படம் தான் போர். இந்த படம் மூலியமா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல, துளி கூட லாஜிக் இல்ல, கொஞ்சம் கூட படம் கனெக்ட் ஆகல. என்னதான் டிஃபரெண்டான கதையா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேவை சொதப்பிட்டாங்க. படம் ரொம்ப லென்த்தா இருக்கு. 2 ஹீரோக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனை தான் இப்ப பெரிய பிரச்சனையா மாற போகுதுன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேத்துக்கும் சின்ன வயசுல இருந்த பிரச்சனை என்னன்னு இவங்க சொல்லவே இல்ல. இதனாலேயே இந்த படத்துல நடக்கிற பல சீன் தேவையில்லாத நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரம் வந்த மொக்க படம் தான் போர்.